வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பை அடுத்து இலங்கையின் பொருளாதார செயலாக்கத்தில் முன்னேற்றம். சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழுவை 72 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி. சரத் பொன்சேகா வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து உண்மையாக சாட்சியம் வழங்க விரும்பினால் சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தல். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி தொடர்பாக வெளியாகியுள்ள அதிர்ச்சிகரமான தகவல்கள். மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து அதனை மீறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு இலங்கையின் பொருளாதார செயற்பாடுகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நாணய மற்றும் நிதி சந்தைகள் பிரிவின் உதவி பணிப்பாளர் ஜேசன் வூ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உலகளாவிய நிதியியல் ஸ்திரத்தன்மை தொடர்பான அறிக்கையினை வாஷிங்டனில் வெளியிடும் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் IMF-இன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் செயற்பாடுகள் திருப்திகரமாக உள்ளன. இருப்பினும் இந்த சாதகமான நிலைமை முழு நிறைவு என்ற எண்ணப்பாட்டை உருவாக்க கூடாது என்று அவர் எச்சரித்தார். இலங்கை போன்ற வளர்ந்து வரும் எல்லை நாடுகள் தமது நடைமுறை கணக்குகள் மற்றும் நிதி காப்புகளை தொடர்ந்து வலுப்படுத்திக் கொள்வது அவசியம் என்றும் இதன் மூலம் வெளிப்புற அழுத்தங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள் குறைக்கப்படலாம் என்றும் ஜேசன் பூ சுட்டிக்காட்டினார். அதேவேளை இலங்கையால் முன்னெடுக்கப்படும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதையில் பயணிக்க தொடங்கியவுடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையின் மீள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தி உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழுவினை 72 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவராக இஷாரா செவந்தி அடையாளம் காணப்பட்டார். சம்பவத்திற்கு பிறகு அவர் நாட்டை விட்டு தப்பி சென்ற நிலையில் நேபாளத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். நேபாள அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இலங்கை போலீசாரும் சர்வதேச போலீசாரும் இணைந்து 3 நாட்கள் நீடித்த விசேட சுற்றி வளைப்பின் போது இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடன் JK பாய் உட்பட மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி நேற்றைய தினம் புதன்கிழமை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதோடு மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் ஒப்படைக்கப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதி யுத்தம் மற்றும் வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து உண்மையாக சாட்சியம் வழங்க விரும்பினால் சர்வதேச குற்றவியல் விசாரணை அவசியம் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், சரத் பொன்சேகாவின் அண்மைய கருத்துக்கள் அரசாங்கத்தின் நோக்கத்துடன் இணைந்து சர்வதேச விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக தோன்றுகின்றன என்றார். இறுதி யுத்தத்தின் போது மக்கள் மீது கடுமையான ஆட்லரி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகள் வழியாக இணக்கம் காண வந்த போதும் தாக்குதலை நிறுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது இனப்படுகொலை என்று நிரூபிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டுமே உண்மையினை வெளிக்கொண்டு வரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சரத் பொன்சேகா உண்மையாக சாட்சியம் வழங்க விரும்பினால் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிற தளபதிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் சர்வதேச விசாரணை அதற்கான சரியான வழி என்பதையும் அவர் கூற வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டதை புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வழங்கிய கருத்தில் அவர் தெரிவிக்கதாவது, ஷானி அபேசேகர அரசியல்வாதிகளின் வீட்டில் சட்டிப்பானைகள் கழுவுவேன் என்று கூறியவர். கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்காக மேடைகளில் பிரச்சாரம் செய்தவர். இவர் ஓய்வு பெற்ற அரசியல் மயமான அதிகாரி. இப்படிப்பட்ட ஒருவருக்கு CID பொறுப்பு வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பதவி JVP-யின் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு வழங்கியிருந்தால் கூட அதே போல் இருந்திருக்கும். இப்போது அவர் அரசாங்கத்தின் அரசியல் பலியாடாக மாறியுள்ளார் என்று கூறினார். மேலும் நாட்டை முன்னேற்றுவதற்கு பதிலாக பழிவாங்கும் அரசியலால் நிரம்பிய நாடாக மாறியுள்ளது. இதற்கான பெயர் பட்டியல்களை ஷானியும் டில்வினும் தயாரித்து வழங்குகின்றனர் என்று சுகீஸ்வர பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவந்தி தொடர்பாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட நேரத்தில் அவர் தமிழினி என்ற போலி பெயரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தது விசாரணையில் வெளிப்பட்டுள்ளது. குறித்த போலி பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டை JK பாய் என்பவரால் தயார் செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அக்டோபர் 10ஆம் தேதி உதவி காவல் கண்காணிப்பாளர் ருகான் ஒலுகல மற்றும் காவல் அதிகாரி கிஹான் சில்வா ஆகியோர் விசாரணைக்கு நேபாளத்திற்கு சென்றிருந்தார்கள்.
அவர்களுக்கு நேபாளத்தில் உள்ள இலங்கை பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். பின்னர் நேபாள காவல்துறை ஜே.கே. பாயை கைது செய்து விசாரித்த போது அவரிடமிருந்து இஷாராவின் தொலைபேசி எண் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இஷாரா தமிழினி என்ற பெயரில் 2 மாடி வீட்டின் மேல் தளத்திலே மாதம் 6000 நேபாள ரூபாய் வாடகையில் தங்கியிருந்ததும் கண்டறியப்பட்டது. மேலும் விசாரணைகளில் தமிழினி என்று தங்கியிருந்த நபர் உண்மையில் இஷாரா செவந்தி என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. கைது நடவடிக்கையின் போது அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் இஷாரா கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் ஒளிந்து தங்கியிருந்து பின்னர் பத்மையின் வழிகாட்டுதலின் பேரில் மெத்தினியாவில் இருந்ததாகவும் தெரிவித்தார். அங்கு பெக்கோசமன் தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் யாழ்ப்பாணம் சென்று 3 நாட்கள் தங்கியிருந்து ஜே.கே. பாயுடன் படகில் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாகவும் அங்கு 2 வாரங்கள் தங்கி போலி அடையாள அட்டை பெற்ற பின்னர் நேபாளம் சென்றதாகவும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்களின் கனவுகளை சிதைத்த அரசாங்கம் இரவும் பகலும் தங்களை நினைத்து கனவு காண்கின்றது என்றும் இதற்காக நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச கூறினார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முற்றிலுமாக மீறியே அதனை சிதைத்துள்ளது. ஆனால் நேர்மையான தரப்பு நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை காவல்துறையுடன் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த அரசியல் அழுத்தத்துக்கு அடிபணியாமல் நேர்மையாக தங்கள் கடமைகளை செய்யுமாறும் நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். இல்லையென்றால் உலகத்தினவுக்கு பிணை கிடைத்தது போல பாதுகாப்பு அதிகாரிகள் மீது காவல்துறையின் தவறான நடத்தை சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும். எனவே இவற்றை தவிர்த்து பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துங்கள் என்று நாமல் ராஜபக்ச கூறினார். மாற்றுத்துறை அலுவலர்கள், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனை குழுவில் தற்போது 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அவற்றை அச்சிட்டு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய அனுமதி பத்திரத்தையும் இந்த ஆண்டில் அச்சிட்டு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அச்சிடுவதற்கு தேவையான 1 மில்லியன் அட்டைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. சாரதி அனுமதி பத்திரங்களை விரைவாக வழங்க அச்சு இயந்திரங்களை ஒவ்வொரு மாகாணத்திலும் நிறுவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாகன இலக்கு தகடுகள் வழங்கும் செயல்முறையும் அமைச்சரவையின் அனுமதிக்கு பின்னர் தொடங்கக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்துடன் பயணிகள் போக்குவரத்து தொடர்பான ஒருங்கிணைந்த கால அட்டவணையின் குறைபாடுகளை சரி செய்து எதிர்காலத்தில் மேலும் பகுதிகளில் அறிமுகப்படுத்த தயாராக இருப்பதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்தார். புகையிரத தண்டவாளங்களில் யானைகள் மோதும் விபத்துகளை குறைக்க 2.8 மில்லியன் ரூபாய் செலவில் தொலைநோக்கு கேமராக்களை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதனால் நிகழ்வுகளை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றும் கூறப்பட்டது. கூட்டத்தில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பிரச்சனைகள் மற்றும் தேவையான தேர்வுகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.